பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனையா? பிரச்சனையோட இருக்கவங்க வாழ்க்கையோட உரிமையை கேட்டுதான் சார் வந்திருக்கான். வணக்கம். இன்னைக்கு ஓடிசி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பே டயனா அப்படிங்கிற படத்தை பார்த்துருக்கேன். ஓ, ஆங்கில படங்கள் தான் ஃபஸ்ட்டு நொட்டுவீங்களோ, தமிழ் படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் தானே ஒரு டைமில் பார்க்க முடியும். ஸோ ஓடிசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே அன்பே டயனா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ஆர்வத்தை கூட்டினது மட்டும் இல்லாமல், இந்த படத்தை வந்து யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ பார்த்தாங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வேர்டிக்ட்டை சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஏன் சொல்லக்கூடாது? ஆனாலும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. வாங்க இது கூட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அன்பே டயனா ஒரு காமெடி ஃப்ரேஸ்குள்ளே எடுத்து டைட்டிலாக வந்து வச்சுருக்காங்க. பரி இளவழகன். ஜமா அப்படிங்கிற படத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த ஜமா படத்தை யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களோ வேர்ட் ஆஃப் மவுத்லேயே ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் அதை கேட்டு போய் பார்த்தவங்க யாருமே ஒருத்தர் கூட இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது வந்து தேவையான ரெக்கக்னிஷன் வந்து பெறவே இல்லை அப்படிங்கிறது இந்த டைமில் ஒரு சின்ன கவலையாக இருந்துச்சு. எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தார். ஸோ தானே எழுதி டைரக்ட் பண்ணி நடித்த பரி இளவழகனின் அன்பே டயனா ரிவ்யூ. ஸோ பேசிக்கலி இதோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குடும்பஸ்தன் படம் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் ஒரு பையனும் பொண்ணும் வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா 2 பேர் மட்டும் போலையா, 2 குடும்பம் வந்து சேருது அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே பொருத்தம் இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் நிகழும் அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கத்தை இந்த புது காலகட்டத்துலேயும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதை காட்டியிருப்பாங்கள்ல. அதே மாதிரி தாங்க 2 வேர்ல்டுலேருந்து வேறு வேர்ல்டுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் 2 பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரலாமா, அப்படி சேர்றதுக்கான தடை என்ன, சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா பேசிக்லி இந்த படத்துடைய கதை. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ பெரம்பூரை இந்த சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உலகங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணா நகர் வந்து ஒரு உலகம், அதுக்குள்ளே வாழ்ந்தாங்கன்னா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க மோஸ்ட்டாக. அதேமாதிரி பெரம்பூர் சைடுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி உலகம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதை பேஸாக வச்சு தான் வந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. பெரம்பூரில் வாழக்கூடிய ஒரு தெலுங்கு அப்பாயினா தெலுங்கு பையங்க. இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வார்த்தையில் சொல்கிறேன். தெலுங்கு பையன், ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு காதல் என்னங்க, இனம் மொழி மதம்லாம் பார்த்தா வரும். அவருக்கு வந்து இன்னொரு பொண்ணு மேலே காதல் வந்துடுது. பெரம்பூர்லேயே இன்னொருத்தங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ். இன்றைக்கி குறைஞ்சிருக்கலாம், பட் ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையாக பெரம்பூரில் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அதாவது ICF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் பெட்டிலாம் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். அங்கே வந்து நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். இவருக்கு அந்த பெண் மேலே காதல் ஏற்படுது. வழக்கமாக காதல்னு என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண் உடனே எல்லாம் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அப்படி போயிட்டே இருக்க இந்த சூழ்நிலையில் வீட்டில் வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கு பையனோட அம்மா இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எந்த விதத்தில் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் படத்தில் ஒரு அம்மாவோட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. என் பையன் நான் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தெலுங்கு பொண்ணாக இருக்கணும், பாரம்பரியம் மிக்க பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மதராக இருக்கக்கூடிய ரோஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலுக்கு தடையாக இருந்தாங்களா, இல்லை ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை சேட்டன் நம்ம ஹீரோவுடைய அப்பா, அவர் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு சேட்டன், அவர் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? சரி, இவங்கெல்லாம் வந்து இருக்கட்டும். அந்த சைடு அப்படியே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி, ஆங்கிலோ இண்டியன்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக லைஃப்பை வாழக்கூடியவங்க. வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயின்லாம் குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. குறிப்பாக பீஃபு போர்க்குன்னு சும்மா வந்து பிரித்து மேய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் இருக்கவங்க, அப்படிப்பட்ட கல்ச்சரில் இருக்கவங்க 2 பேருமே வந்து ஒன்றா செய்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும் இல்லையா. நான் சொன்னதையும் தாண்டி நிறையா தடைகள் இருக்கும். ஸோ இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. பட் பல டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ஒரு 20-30 மினிட்ஸை வந்து அந்த ப்ரீ ஸ்டோரியை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சொதப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரி இளவழகன் என்ன பண்ணியிருக்காருன்னா உட்காந்து எழுதியிருக்காரு, சூப்பராக எழுதியிருக்காரு. இந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், தெலுங்கு பையன் ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு அப்படிங்கிறத ஆரம்பித்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், ரொமான்டிக் காமெடியாக அந்த படத்தை வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்கலி திரைப்படங்களில் மீண்டும் ப்ரூவ் ஆகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா, பிரம்மாண்டம் இல்லைனாலும் ஸ்டஃப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறைந்த பட்ஜெட்லேயே ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் உதாரணமாக அமைஞ்சிருக்கு இந்த அன்பே டயனா அப்படிங்கிற படம். ஒரு பக்கம் வந்து ரொமான்டிக் காமெடி அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்து இருக்குது. அதிகமாக ஆபாசம் அப்படிலாம் இல்லாமல்
இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் காமெடி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, படம் முழுக்க வந்து இந்த காமெடி வந்து ஸ்கேட்டர் பண்ணியிருக்காரு. இந்த டல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாமே படத்துடைய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. டேரக்ட்லாம் பண்ணுவார், நல்லா நடிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த படத்தில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு பரி இளவழகன். இவருக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரம்யா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு ஆங்கிலோ இண்டியன் சொல்லிட்டு படம் பார்க்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி அவங்களோட ஆக்டிங்கும் இருந்துச்சு. நிஜமாவே சொல்கிறேன், இவங்க வந்து இவ்வளோ நல்லா நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி தெலுங்கு பேசுகிற ஒரு பேக்ரவுண்டாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் தமிழ் முகமாகவும் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போனா யார் தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து ஆந்திராவில் போயிட்டு வந்து மினிஸ்டராக இருந்த ஒருத்தங்களை கூப்பிட்டே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான செலெக்ஷனாக ரோஜா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த கேரக்டரை சும்மா பிசுறு இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே உட்காந்துருக்கு. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு காமெடி அப்படின்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் யார் தெரியுமா? சேத்தன் வந்து சின்ன திரையிலேருந்து வந்ததுனாலும் பல படங்களில் அவருடைய வர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சும்மா அல்வா மாதிரி அவருக்கு ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமாவே சொல்கிறேன், இந்த படத்தை வந்து ஸ்டோரி எந்தளவுக்கு தூக்கி சுமந்துச்சோ, காமெடி எந்தளவுக்கு தூக்கி சுமந்துச்சோ, அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எழுதியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேத்தன் அவர்களுக்கு ஏற்கனவே நிறையா வாய்ப்புலாம் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்தா அந்த வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் செல் முருகன், நம்ம விவேக்குடைய கூட இருப்பார்ல அசிஸ்டண்ட், அவர் இந்த படத்தில் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிலோ இண்டியன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்து சலிச்சு போன ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டதுக்கு பதில் அதிகமாக தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்த்து ஆங்கிலோ இண்டியன் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட அப்பா அவங்க குடும்ப கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பித்த காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டு வரைக்கும் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீரியஸ் சென்டிமெண்ட் போயிடுவாங்கடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்க சூழ்நிலையில் அப்பயும் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துடைய இன்னொரு ப்ளஸ்ஸு சொல்லியே ஆகணும். யூடியூப்லேருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அதில் சில பேர் மட்டும்தான் யூடியூப்பில் அவங்க பண்ணுறதுக்கும் சினிமாவில் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்குன்னு உண்டான ஒரு ஆக்டிங் இருக்குது. அது நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லைன்னு தெரியல. அந்த ஆக்டிங்கை ஒரு 2-3 யூடியூபர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. பேர்லாம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் மற்ற யூடியூபர்ஸ் வந்து ஐயோ என்னடா இது இப்படி சொல்லிட்டாருன்னு வந்து தப்பாக எடுத்துக்கூடாதுல. இந்த படத்தில் யூடியூப்பில் பார்த்த இவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் பண்ணுற காமெடி எல்லாத்தையும் வந்து மறக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி நிஜமாவே பெரிய திரையில் ஒரு சூப்பர் காமெடினா ஏன் முழு நீல படத்துக்கே வந்து இவரை வந்து போடுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பெங்களூர் பாபா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கோபி பண்ணியிருக்காரு. நிஜமாவே சொல்கிறேன், இவங்கெல்லாம் யூடியூப்க்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இந்த நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வந்து கேரக்டர்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் இவர் சூப்பராக பண்ணியிருக்காருன்ற சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இவர் வந்து நல்லா தூக்கி சுமந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறையா படங்களில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவருக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் வட்டார வழக்கு நிறையா பார்த்துருப்போம். பெங்களூருக்கு உண்டான தமிழ் வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நல்லா கிராஸ்ப் பண்ணியிருக்கிறாப்புல. கிராஸ்ப் பண்ணி மட்டும் இல்லாமல் சூப்பராக அதை வந்து இம்பர்சனேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டர், அதில் அவர் போட்டிருக்க மெனக்கெடுதல், அது மட்டும் இல்லாமல் கதைக்கு இவர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் பெரும்பான்மையாக வர்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கும் இவர் வந்து உதவி இருக்காரு. ஸோ இதுவும் படத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ்லாம் வந்து ரசித்து பார்த்தாங்க. அதையும் தாண்டி இந்த படத்தில் மியூசிக் வந்து ஒரு பாட்டு அப்படிங்கிற முணுமுணுக்கிற ரகமாக இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பக்கபலம். ஒரு டல் மொமெண்ட்டே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் டல் மொமெண்ட்னா என்னென்னா எனக்கே தெரியாமல் ஃபோன் எடுத்து எப்போல்லாம் பார்ப்போனோ ஓகே படம் நம்மளுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சிப்பேன். நிஜமாவே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டியூரேஷன், இந்த படம் எடுத்துக்கிட்ட கான்செப்ட்டு, அதை அவங்க வந்து கொடுத்து ப்ரெசென்ட் பண்ண விதம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தை முழுக்க ஹூக்டாக வந்து பார்க்க தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் இந்த படம் வந்திருக்குல்ல, இன்னும் இந்த வாரத்துக்கான ஷெல்ஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். அதற்குள்ளே வந்து இந்த சின்ன படத்தை, ஒரு நல்ல படத்தை உங்களால் முடிஞ்சால் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ஜாயும் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான நல்ல ஒரு காமெடி படம் தான் இது. ஏன்னா அடுத்த வாரம் என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருட்டுத்தனமாக பார்த்துருப்பீங்க. நான்லாம் பார்க்கலப்பா. ஆனாலும் ஒரு 40 செகண்டை படத்தில் வந்து கடைசியில் வச்சுருக்காங்களாம். ஸோ நீங்கள் அந்த 40 செகண்டை தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறனால நான் படத்தை பார்த்துட்டு யாராலும் போய் சொல்ல முடியாது. ஸோ ஜனநாயகன் படத்தை வந்து அடுத்த வாரம் வருது அப்படிங்கிறனால அதற்குள்ளே இந்த படத்தோட ஸ்க்ரீன்ஸ்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பேச்சு ரொம்ப வந்து பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்திலே ஸ்க்ரீன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி.